MS தோனி இன்னையோட வந்து கேப்டன் வர இல்ல ரொம்ப ஃபீலிங்கா தானே இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரை மாதிரி லீட் பண்ண முடியாது. நல்ல ஒரு கேப்டன்ஷிப். ஏன்னா ஒரு பாலுக்கும் ஃபீல்டிங் செட் பண்ணுவாரு. நீங்க கிரவுண்ட்ல பார்த்தாலே தெரியும். ஒரு பாலுக்கும் ஃபீல்டிங் செட் பண்ணுவாரு. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா ஒரு நல்ல கேப்டன் நம்ம மிஸ் பண்றோம். அவரை பார்க்கதான் இப்ப கோடிக்கணக்கான மக்களும் வராங்க. கிரவுண்ட்லயே பல லட்சம் பேர் இருக்காங்க. இந்தியாவில கிரிக்கெட்டுக்கு அதிக ரசிகர் உள்ளது தலை தோனிக்கு மட்டும்தான். புள்ளி வரப்படி 11 கோடி பேரும் இருக்கிறதுனால இருக்காங்க. ஆமாண்ணா. இப்ப ஒண்ணுல நான் கிரவுண்ட்ல ஒரு பேட்டிங் வரட்டும். இப்ப அதுக்கப்புறம் வர்ற சென்னை சூப்பர் கேப்டனுக்கு இந்த அளவுக்கு இருக்குமா? இல்ல அடுத்து வர சீசனை பொறுத்துதான் அமையும். இந்த சீசன் எப்படியோ அதை பொறுத்துதான் அமையும். ஏன்னா இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. அடுத்தது வந்து கேக்வாட் வந்து லீட் பண்றதை பொறுத்துதான் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் ஆடுற மேட்ச் இது கடைசி நேரத்தினால ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அவர் பேட்டிங் பண்ணத பார்க்க முடியாதோ அந்த சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோனி டாஸ் போடும் போது இல்லன்னும் போது கிரவுண்ட் பாத்தீங்கன்னா அலறிதான் உண்மை. சரி, இப்ப தோனி வந்து கேப்டன்ஷிப்ல இருக்கிறார். இனி அவர் என்ன பொறுப்புக்கு போவார் நினைக்கிறீங்க? ஐசிசி பாத்தீங்கன்னா கண்டிப்பா மென்டாரா தானே போவாரு. எப்படி போவாரு? மென்டாரா தான் போவாரு. அப்படி இல்லைன்னா கோச்சா போவார். ஹெட் கோச் போவாரு. கண்டிப்பா. தோனி எத்தனை கப் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? வேர்ல்டு கப் வாங்கியிருக்காரு. எத்தனை? 3 வாங்கியிருக்காரு. அதுல 2 பாத்தீங்கன்னா 9 வேர்ல்டு கப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராபி வாங்கியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எத்தனை கப் வாங்கிருக்காங்க? இது வரைக்கும் 5 கப் வாங்கியிருக்காங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பா 6 கப் வாங்குவாங்க. கண்டிப்பா வந்து ருத்ராஜ்க்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நினைக்கிறேன். அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு. அவரோட வேலையை கரெக்டா அவர் பண்ணிட்டு வரலாம். மேக்சிமம் நம்ம பார்க்க வந்து எல்லாமே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பத்தி இல்ல. இது கடைசி மேட்ச், அதுவும் நம்ம இடத்துல நடக்குது. அந்த ஒரு இதுக்காக நம்ம வந்திருக்கோம். வேற எதுவுமே இல்ல. தோனி இல்லாத சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து கொஞ்சம் கம்மி தானா என்ன பொறுத்தவரை. ஏன்னா அவரோட ஸ்டைலும் சரி. இதே அளவுக்கு இன்னொருத்தர் வருவாருன்னு எதிர்பார்க்கலையா நீங்க? கண்டிப்பா வருவார். நான் ஃபியூச்சர் பொறுத்துதான், இந்த சீசனை பொறுத்துதான். அது ருத்ராஜா இருக்கலாம், ஜடேஜாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இதுக்கப்புறம் யாரு வேர்ல்டு கப் வாங்க? ஹர்திக் பாண்டியா வாங்குவாங்க. அவர் வந்து வாய்ப்பே கிடையாது. MS தோனி மட்டும்தான் அவர் இடத்துல நிற்பதற்கு எவனுக்கு நகரில. ஹர்திக் பாண்டியா எல்லாம் கால் தூசிசமா ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ருத்ராஜ் கேப்டன் சொல்லி சொல்றாங்க. ஆனா தலைவன் தான் உள்ள ஆளுமை. எப்படி அரசியல் எப்படி மேல ஆளுமையோ அது மாதிரி கிரிக்கெட்னா ஆளுமை வந்து MS தோனி மட்டும்தான். தப்ப ஜெயிச்சுட்டு அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாப்ல. தோனி நம்பர் 1 அவ்வளவுதான் கிரிக்கெட். இன்னொரு விஷயம், தோனியை வந்து அரசியலுக்கு இழுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் இழுக்க முடியாது. அதாவது அம்பானியோட பங்கனை கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பர்சனலா அவரு வேற எதுக்கு ட்ரை பண்ணாரு, போக முடியல. வேற எதுக்கு ட்ரை பண்ணாரு, போக முடியல. எங்கால வந்து வேற ஒரு கட்சியில இருக்கான்னு சொல்லி உள்கட்சி பூசல் பேசுறாங்க. அது பேசினாலும் இந்த ஆளுங்கட்சிக்கு என்னைக்குமே ஜாலரா அடிக்கிற பழக்கம் என்னைக்குமே தலைவன் கிடையாது. தலைவன் வந்து வேற ரகம். ஆளுங்கட்சிக்கு என்னைக்குமே ஜாலரா அடிக்க மாட்டாப்ல. அரசியல் பின் மூலம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தனக்கு உண்டான ப்ரொஃபஷனல் போயிட்டு இருப்பாப்ல. விவசாயம் தான் முக்கியம் சொல்லிட்டு அவர் ஒரு வழியில இருக்காப்ல. வேற மதத்தை வச்சோ எதை வச்சோ உள்ள வச்சு இழுக்க முடியாது. கிரிக்கெட்ல எத்தனையோ பேரு உள்ள போறாங்க. வீரேந்திர சேவாக் இருக்காரு, இழுத்து பார்த்தாங்க போயிட்டாரு. சச்சின் டெண்டுல்கர் அவரையும் இழுத்து பார்த்தாங்க போயிட்டாரு. இவரை இழுக்கவே முடியாது. MS தோனி கிரிக்கெட்டா பாப்பாரு, அரசியலா பாப்பாரு. அவர் யாருக்கு எந்த நேரத்துல எப்படி ஓட்டு போகணும் எல்லாமே தெரியும். அவர் அந்த மாதிரி. தோனி இல்லாத சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி என்ன? தோனி இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ். தோனி இருக்காப்ல, கேப்டன் இல்ல. இந்த மேட்சோட அடுத்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி இல்ல. தோனி இல்லாத அவர் இருப்பாரு, மென்டாரா இருப்பாரு, சப்போர்ட் பண்ணுவாரு, இருப்பாரு. தோனி என்னையுமே இருப்பாரு, எங்க கூட இருப்பாரு, கடைசி வரையும் இருப்பாரு. CSK.